7 ways to make money with யூடியூப் ஷார்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், எப்படி நம்ம 7 waysல வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வச்சு மணி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து நல்லா ரீச் ஆகிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து மில்லியன் கணக்கில் வியூஸுமே வந்து உங்களுக்கு யூடியூப் ஷார்ட்ஸில் கிடைக்கும். ஸோ தட் நம்ம இந்த யூடியூப் ஷார்ட்ஸை வந்து நம்ம பயன்படுத்தி அது மூலமாக மணி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் ரெவன்யூ. நம்பர் 1 ஆட் ரெவன்யூ. ஆட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஒரு டஃபஸ்ட் வே அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியஸ்ட் வே. இது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து யூடியூப் ஷார்ட்ஸுக்குன்னு வந்து ஃபண்ட்ஸ் வந்து முன்னாடி அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா $100 வரைக்கும் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ February 1st week 2023 யூடியூப் ஷார்ட்ஸுக்குன்னு தனியாக வந்து ஆட் ரெவன்யூ வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் நம்ம இது மூலமாக வந்து நம்மளால் வந்து ஆட் ரெவன்யூ மூலமாக மணி ஏர்ன் பண்ண முடியும். இது மெயினாக பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து வியூஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ தட் நம்ம அது மூலம் வந்து ஆட் ரெவன்யூ வந்து மணி ஏர்ன் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட யூடியூப் ஷார்ட் சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ஆர் 4000 ஹவர் வாட்ச் ஹவர்ஸ் இருக்குன்னா, ப்ளஸ் இல்லாட்டி உங்களுக்கு வந்து 10 மில்லியன் வியூஸ் வந்து 90 டேஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களால் வந்து யூடியூப் ஷார்ட்ஸை வந்து மானிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ தட் இது மூலம் உங்களால் வந்து தனியாக நம்ம யூடியூப் லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு எப்படி மணி ஏர்ன் பண்ணுறோமோ அது மட்டும் நம்ம யூடியூப் ஷார்ட்ஸுக்குமே நம்மளால் தனியாக வந்து ஆட் மூலம் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். செகண்ட் வே என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போ நீங்கள் வச்சுருக்க ஷார்ட் சேனல் வந்து ஏதாவது ஒரு டெக் பேஸ்டு இல்லாட்டி வந்து ஒரு கேஜெட் பேஸ்டு ஷார்ட் சேனல்னால் நீங்கள் அதோட அமேசானில் நீங்கள் அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டோட அஃபிலியேட் லிங்க்கை ப்ரொமோட் பண்ணுறது மூலம் அவங்களால வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து இந்த டெக் தென் பார்த்தீங்கன்னா கேஜெட் அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வியூஸ் வந்து அதிகமாக போகுது. பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ் 2 மில்லியன் வியூஸ் அந்த மாதிரி வந்து நிறையா வியூஸ் போகுது. ஸோ தட் நம்ம அது மூலமாக வந்து மணி அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியும். மெயினாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜஸ்ட் நம்மளோட லிங்க்கை மட்டும் நீங்கள் ஒன்ஸ் அதை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் நம்மளோட அஃபிலியேட் லிங்க்கை ஒன்ஸ் நீங்கள் எடுத்து உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிட்டீங்க, அது கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சிங்கன்னா போதும். அது எவ்வளோக்கு வியூஸ் அதிகமாக போதோ அவ்வளோக்கு வந்து உங்களுக்கு சேல்ஸுமே ஜென்ரேட் ஆகும். ஸோ இது மூலமாக உங்களால் வந்து மணி அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். தேர்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராண்டிங்ஸ். இப்போ நீங்கள் ஏதாவது வந்து ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து மேக்கப் ஓரியன்ட் ஆர் வந்து ட்ரெஸ்ஸஸ் ஓரியன்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த பிராண்டே உங்கள்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, எங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து மேக்கப் இது வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிராண்டு உங்களோட மெயில் ஐடி வச்சு காண்டாக்ட் பண்ணுவாங்க, எங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இது எதுக்காண்டி பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி இருக்க ஆடியன்ஸ் வந்து அவங்களோட கஸ்டமராக இருப்பாங்க. ஸோ தட் அவங்க 2 பேர்த்தையும் பிரிச் பண்ணுறது நீங்கள் ஒரு ஆள் தான். ஸோ தட் உங்களுக்கு வந்து இது மூலமாக வந்து ஒரு நல்ல மணி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து $100 மினிமமாக வந்து பே பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் ஒரு நல்ல ஒரு யூடியூப் ஷார்ட் சேனல் ஆரம்பித்து ஒரு நீங்கள் எந்த டாப்பிக்கும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறது வந்து மேக்கப் ஓரியன்ட். இப்போ நீங்கள் ஒரு மேக்கப் ஓரியன்டாகவே நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போட்டு வந்தீங்கன்னா உங்களால் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். நீங்கள் அதே மாதிரி அதில் வந்து அஃபிலியேட் ப்ராடக்ட்டும் உங்களால் ப்ரொமோட் பண்ண முடியும். தென் பார்த்தீங்கன்னா பிராண்ட் டீல்ஸ். மெயினாக அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய பிராண்ட் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி எங்களோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறையா பேருக்கு நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அது மூலமாக வந்து அதிக அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் இந்த பிராண்ட் டீல்ஸ் வச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஒரு ஃபேவரட் வேஸ் டு மேக் மணி வித் யூடியூப் ஷார்ட்ஸ், இந்த பிராண்ட் டீல்ஸ் மூலம். நம்பர் 4 நீங்கள் எப்படி யூடியூப் ஷார்ட்ஸ் வச்சு மணி மேக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிபிஎம் மார்க்கெட்டிங். சிபிஎம் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு காஸ்ட் பர் ஆக்ஷன். இதில் வந்து ஜஸ்ட் நம்மளோட லிங்க் மூலம் அவங்க ஜஸ்ட் ஒரு அந்த ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணால் போதும், நம்மளால் வந்து $2 $1 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றி வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். சிபிஎம் மார்க்கெட்டிங்கில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஆனால் அதுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுவோம், அவங்க அந்த ப்ராடக்ட்டை வந்து பை பண்ணணும். ஆனால் அந்த சிபிஎம் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு டிஜிட்டலானது. ஜஸ்ட் நீங்கள் கொடுக்குற லிங்க்கில் அவங்க ஒரு சர்டைன் ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட இமெயில் என்ட்ரு கொடுத்து சைன்அப் பண்ணுறது, தென் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஸாவை என்ட்ரு பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணால் போதும், உங்களால் வந்து $2 $1 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட்லெஸ் டைமில் நீங்கள் பண்ண முடியும். உங்களோட ஷார்ட்ஸ் வந்து ஒரு மில்லியன் வியூஸ் போகுது அப்படின்னா அதில் ஒரு 1% கூட கிட்ட வருவாங்க. இந்த 1 lakh பீப்புள் வந்து சைன் பண்ணாங்க. உங்களால் வந்து $2 ஒரு வேர்ஷனுக்கு வந்து உங்களால் $2 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். 1 lakh பீப்புள்னா பாருங்கள் எவ்வளோ டாலர்னு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளஸ் ஈஸியஸ்ட் வே நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் வச்சு மணி மேக் பண்ணுறது. நம்பர் 5 பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்டைஸ். அதாவது நம்ம மெர்ச்சன்டைஸ் மூலமாக நம்மளால் வந்து மணி ஏர்ன் பண்ண யூடியூப் ஷார்ட்ஸ் வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் வித் ஜாப்ஸ்ன்னு ஒரு யூடியூப் ஷார்ட் சேனல் இருக்குது. அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு வந்து 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் மேலே இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் போடுறதா. அதில் எந்த மாதிரி கண்டென்ட் போடுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் ஷார்ட்ஸ். ஏற்கனவே அடுத்தவங்க பேசினதை அவங்க வந்து ஒரு ஷார்ட்ஸாக கிரியேட் பண்ணி ஒரு மோட்டிவேஷனல் ஷார்ட்ஸாக போடுறாங்க. ஸோ தட் அது மூலமாக மட்டும் உங்களால் வந்து 200 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு குட்டியில் லேண்ட் வித் ஜாப்ஸ்ன்னு போட்டு அவங்க செல் பண்ண ஆரம்பிச்சாலும் அவங்களால வந்து எவ்வளோ செல் பண்ண முடியுது. ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணல. எதுனா அவங்க வந்து பிஸ்னஸ் மைண்ட் அது பண்ணல போல. அவங்க ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி அந்த ஷார்ட் சேனல் போட்டுட்டு இருக்காங்க. இதே இப்போ நீங்கள் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் வச்சா நீங்கள் ஜஸ்ட் உங்களோட மெர்ச்சன்டைஸ் மூலமாகவும் வந்து மணி டன்ஸ் ஆஃப் மணி ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு ஈஸியஸ்ட் வே. நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக பிளாட்ஃபார்ம் இருக்குது, டீஸ்பிங் இருக்குது, எக்ஸி இருக்குது,
தென் அகைன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ஃபுல் இந்த மாதிரி வந்து நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் உங்களோட டிசைனை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணி எல்லாம் கொடுத்துட்டா போதும். மிச்சபடி எல்லா பேக்கேஜிங், சர்வீஸிங், டெலிவரி எல்லாமே வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க. இது மூலம் உங்களால் வந்து ஒரு பெர் சேலுக்கு உங்களுக்கு வந்து ஆவரேஜாக $10 வச்சாலுமே பாருங்கள், உங்கள்கிட்ட 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஜஸ்ட் அதில் ஒரு 1 lakh பீப்புள் வந்து பை பண்ணாலுமே $10 அப்படின்னாலே நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்க ஒரு எவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட் அப்படின்னு. நம்பர் 6, பெய்டு கம்யூனிட்டி போஸ்ட். அதாவது நீங்கள் ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஃபாலோவர்ஸ் நிறையா ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களால் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் மூலமாக வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். கம்யூனிட்டி போஸ்ட்னால் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டு தனியாக ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வேறு ஒருத்தவங்களோட வீடியோ ஆர் தென் வந்து உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு குயிஸ் அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் ப்ரொமோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு ஒருத்தவங்களோட வீடியோ ப்ரொமோட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து வாங்கிக்கிட்டு அதை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ தட் அது மூலமாக உங்களால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு $10 $50 வரையும் நீங்கள் வாங்கிட்டு அவங்களோட வீடியோவை உங்களோட ஷார்ட்ஸ் யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ தட் அது மூலமாக உங்களால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். பட் லாஸ்ட் நாட் லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th வே என்னென்னா உங்களோட ஓன் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறது. ஸோ தட் நீங்கள் இது மூலம் உங்களோட ஓன் டிஜிட்டல் ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நோட்ஸ் எடுக்கிறக்காண்டி ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதுவுமே உங்களால் நீங்கள் செல் பண்ண முடியும். தென் நீங்கள் வந்து ஒரு பாடி பில்டராக இருக்கீங்க, உங்களுக்கான சப்ளிமெண்ட் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரியும், நீங்களே நிறைய சப்ளிமெண்ட் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஷார்ட் சேனலுமே நீங்கள் வந்து ஒரு பாடி பில்ட் பண்ணுறது, தென் ஜிம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களோட ஓன் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து செல் பண்ண முடியும். இது மூலம் நீங்கள் வந்து ஹை அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு எப்படின்னா உங்களை வந்து அதை வந்து லாங் டர்ம் பண்ணுறதுக்கு கொண்டு போக முடியும். அதே டைமத்தில் உங்களோட ஓன் ப்ராடக்ட்டுமே வந்து செல் பண்ண முடியும். நீங்கள் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம், அது வந்து உங்களோட ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம், நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் வேணால் செல் பண்ணலாம். பட் இது உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செல் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 ways to நம்ம வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வச்சு மணி மேக் பண்ணுறதுக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. சைனிங் ஆஃப். பீஸ்.